ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கோழி பண்ணை, அப்புறம் ஒரு ஆட்டு கொட்டகை இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட வீட்டு பின்னாடி இருந்து ரொம்ப மோசமான சத்தம்லாம் கேட்டுச்சு. உடனே பயந்த இவர் அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன விளக்கையும் ஒரு பெரிய தடியையும் எடுத்துகிட்டு போனார். பார்த்தா கோழி பண்ணையோட வாசல் ஃபுல்லாக ஒரே சேதமாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ஒரு குள்ள நரி இருந்துச்சு. இவர் அந்த குச்சை ஓங்கி அதை அடிக்க போனார். அப்புறம் தான் பார்த்தாரு, அவரோட கோழியில் ஒன்று செத்து கிடக்கு அப்படின்னு பார்த்தோன்னே கோவம் வந்து அந்த குச்சை வச்சு அதை அடிக்க போனார். ஆனால் அந்த நரி தப்பிச்சு ஓடவோ எதுவுமே பண்ண நினைக்கவே இல்லை. இதுதான் நம்ம விதின்ற மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், அது மேலே அவருக்கு கருணை வந்து கீழே உட்காந்து, இப்போயே இங்கேருந்து போயிடு, நான் எதுவும் உன்னை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அது அவரை திரும்பி பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிடுச்சு. அவர் நினச்சாரு, நம்ம கருணை காட்டிட்டோம், அதனால இதுக்கப்புறம் அது இந்த சைடு வராது அப்படின்னு சொல்லி அவர் போய் படுக்க போயிட்டார். வாரங்கள் ஆச்சு, அந்த நரி இந்த சைடு வரவும் இல்லை, கோழிகள் காணா போகவும் செய்யலை, எந்த ரத்த குறையும் அந்த கோழி பண்ணையில் தென்படவும் இல்லை. அப்புறம் தான் நினச்சாரு, நம்ம காட்டின கருணை வேலை செஞ்சிருச்சு, அந்த நரி ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்குச்சு, இதுக்கப்புறம் இந்த கோழி பண்ணை பக்கமே அது வராது, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு நாள் இருந்தார். ஆனால் அவர் நினச்சது ரொம்பவே தப்பு. அந்த நரி திரும்பவும் வந்து அந்த கோழி பண்ணையில் இருக்க மொத்த கோழியையுமே வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அந்த கோழி பண்ணையை காலியாக டேமேஜாக விட்டு போயிடுச்சு. அவர் அன்றைக்கி காலையில் வந்து பார்க்குறாரு, அவருக்கு ரொம்பவே சோகமாயிடுச்சு. உடனே அங்கேயே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கருணை காட்டணும், அது திருந்திருக்கோன்னு நினச்சோமே, அது இப்படி வந்து எல்லாத்தையும் பாழாக போட்டுருச்சு, ஆடுகளையும் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டார். அவர் அழுதுகிட்டே இருக்கும் போது தான் வந்து அவருக்கு டக்குன்னு அந்த உண்மை என்னன்னு புரிய வந்துச்சு. நம்ம கருணை காட்டினா அது திருந்திரும்னு நினச்சோம், அதுதான் நம்மளோட தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சுது. அவர் வந்து அதை வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிட்டார். கண்மூடித்தனமாக அதை நம்பி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனால அது இவ்வளோ பெரிய சேதத்தை உண்டாக்குச்சு. அதே மாதிரி நம்மவும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம நம்பணும். கண்மூடித்தனமாக நம்பி அவங்களுக்கு நம்ம மன்னிச்சு இன்னொரு சான்ஸ் கொடுத்தோன்னா அது நமக்கே ஒரு பெரிய விளைவாக வரும். அவங்க அந்த ஒரு சான்ஸையுமே நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அதனால் யாருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணுன்றத ஜெபிச்சு நம்ம முடிவெடுத்து நம்ம கொடுத்து அவங்கள நம்பணும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். சங்கீதம் 118:8. அதனால் நம்ம மனுஷங்களை நம்பாமல் ஏசப்பாவை மட்டுமே நம்பி அவர் கையில் காரியங்களை கொடுத்தா ஏசப்பா நம்ம தேவைகளை சந்திப்பாங்க. இது கிட்ஸ்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண